Hi and welcome back. இன்னைக்கு மீன் வாங்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். சோ சாப்பிடுறதுக்கு இல்ல, வீட்ல வளர்க்கறதுக்காக ரொம்ப நாளா கேட்டிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு தான் வந்துட்டு வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். பக்கத்துல ஒரு குட்டி அக்வேரியம் ஷாப் இருக்கு. ரொம்ப பெருசாலாம் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் இல்ல, அதனால சின்னதா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன மீனுங்க அது? கோல்டு ஃபிஷ்ஷா? ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு ராகாஸ். இன்னைக்கு ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்டு இருந்தேன், ஒரு மீன் தொட்டி வாங்கி தாங்கப்பா ப்ளீஸ் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ தான் ஞான உதயம் பிறந்தே என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு நானும் ஜாலியாக அப்படியே கிளம்பி போயிட்டேன். இந்த நாள் வரை போனதுமே எனக்கு கண்ணில் பட்டது பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா ஃபிஷ் தான். இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் மீன்லாம் இருந்துச்சு. பட் நான் இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறேன்னா, ஸோ என்ன வாங்குறதுன்னே எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதுனால கோல்டு ஃபிஷ்ஷே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். இதில் என் ஹஸ்பண்ட் வேறு இந்த மாதிரி மீனெல்லாம் வளர்த்தா அது செத்து போகும், அது நமக்கு தான் பாவம்னு சொல்லி டைலாக்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அதனால் வாங்கியே தீரணும்னு கிளம்பியாச்சு. நான் வந்துட்டு மோல்டடில் வாங்கலை, 4 சைடும் அந்த ஒட்டுற மாதிரி கிளாஸ் இருக்கும்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஹாஃப் தான் வைக்கணும், இல்லைனா அப்படியே விரிசல் மாதிரி விட்டுரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் மொதல் தடவை வாங்கிட்டு வரமா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது. ஒரு சைடு வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தாங்க, ஒரு சில இதில் பிளாக் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க, ஒரு சில இது டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டு இது கொஞ்சம் திக்காக இருக்கே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தோன்னு தான் பெரிய வேலை, எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்துட்டு சோப்பு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சோப்பு போட்டால் வந்துட்டு மீனெல்லாம் செத்து போயிடும். ஸோ சோப்பு போடாமல் சும்மாவே கை வச்சு அப்படியே கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் மீனை விட்டுருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்ததுமே ஃபுல்லாக தண்ணி ரொப்பி முடிச்சாச்சு. இதில் எங்கள் வீட்டு பொடிசுங்க வேற சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க, நான் தண்ணி ஊற்றுறேன் நீ தண்ணி ஊற்றுறேன்ட்டு ரெண்டும். படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்புறம் இதை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கலர் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, கூழாங்கல், அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு 1 கிலோ வந்துட்டு 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் பத்தவே இல்லை, 2 கிலோ போட்டுமே இவ்வளோ தான் இருந்துச்சு ஃபுல்லாக. ஓ அப்படியா விஷயம்? நான் கூட 2 கிலோ வாங்குகிறோம் நிறையா இருக்கும் அப்படியே ரொம்பிடும் அப்படின்னு பார்த்தா அங்கங்கே கேப்பாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி கொஞ்ச நாள் கழித்து அப்படியே போட்டு இன்னும் கொஞ்சம் ரொப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு ஒரு 10 ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். அந்த கோல்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு 4 வாங்கினோம், பிளாக் மௌலி, ரெட் மௌலி, இதில் 2 வாங்கியாச்சு, ஒரு ஜோடி வாங்கியிருந்தோம். அப்புறமா வந்துட்டு இந்த க்ளோயிங் டெட்ரான்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில், அதில் வந்துட்டு ஒரு ஜோடி வாங்கியிருந்தோம். அப்புறம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு மீன் வாங்கினதில். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து இந்த பெட்ஸு அப்புறமா பிளான்ஸ் இதெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தா இது எல்லாத்துக்குமே நேர்மாறாக இருக்கிறாங்க, எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. போராடி தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இந்த மீனெலாம் வந்து கவரில் கட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற்றின தண்ணியில் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை உள்ளே விடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த தண்ணிக்கு வந்துட்டு இது பழகுமா. ஸோ அதனால் கவரோடு அப்படியே தண்ணியில் மிதக்க விட்டாச்சு மீனை. ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருந்துச்சுங்க, எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இதுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது வெறும் 10 ரூபா தான். ஒரு 5 பிளான்ட் வாங்கிட்டு வந்து அங்கங்கே வச்சு விட்டாச்சு. இது வந்துட்டு ஆக்சிஜன் வேணும் இல்லையா, ஃபுல் டைமாக வந்துட்டு ஃபிஷ்ஷுக்கு ஆக்சிஜன் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். இதுலேயே வந்து 2 டைப் இருந்துச்சு. இதில் வந்து மோட்ரு தனியாக வருது. இந்த மோட்டரில் வந்துட்டு நம்ம வந்து டியூப் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஆக்சிஜன் வந்துட்டு உள்ளார வைக்கிற மாதிரி இருக்குது அந்த ஸ்பாஞ்சு. இந்த ஸ்பாஞ்ச் வந்துட்டு டேரெக்டாக வைக்கும்போது உள்ளே நிற்கவே இல்லை, கொஞ்சம் அதை அப்படியே அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளார வச்சதுக்கப்புறமா அழகாக நின்றுச்சு உள்ளே போயிட்டு. இந்த மோட்ரு நல்லா தான் இருக்குது. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்துட்டு இதில் கனெக்ட் பண்ணுறோம்ல டியூப், அந்த டியூப் வந்துட்டு இந்த சத்தத்தில் அப்படியே வைப்ரேஷன் ஆகும்போது அப்படியே அது பிடுங்கிக்கிட்டு வெளியில் வந்துடுது. ஸோ அப்பப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளை வேறு நின்றுது மீனுக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு தண்ணிக்கு வந்துட்டு இது செட் ஆகட்டும்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஆக்சிஜனையும் ஓட விட்டாச்சு. ஓட விட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு மீனை பிரித்து அதில் கொட்ட போகிறோம். ஸோ நான் தான் 2த்தையுமே ஊற்றுனேன். பாப்பா வந்து நான் தான் போடணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தா என்கிட்ட. பட் தண்ணியில் விடும்போது மீன் ஏதாவது எகிரி விழுந்துருச்சுன்னா செத்து போய்டும்னு சொன்னோன்னே உடனே நீயே போட்டுருவான்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். ஸோ இதை போட்டதுக்கப்புறமா அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் நிறைய பேர் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி, நிறையா பெரிய பெரிய ஃபிஷ்லாம் வச்சுருப்பீங்க. இதை பார்க்கறதுக்கு காமெடியாக தான் இருக்கும். பட் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் வந்துட்டு இந்த க்ளோயிங் டெட்ரா இருக்குல்ல, இந்த க்ரீன் கலர், இது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே பிடிக்கவே முடியல. இதை கடையில் ரொம்ப நேரம் ஆச்சு இதை பிடிச்சி போடுறதுக்கு. தண்ணியில் விட்ட வேகத்துக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க 2 பேரும்.
அண்ட் இந்த மீன் தொட்டி சைஸ் பார்த்திங்கன்னா 20க்கு 10. ஸோ ஓரளவு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நான் இதை விட சின்னதாக வாங்கலான்னு பார்த்தேன். பட் நிறையா ஃபிஷ் வந்து அதில் போட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசாக வாங்கலான்ட்டு இதை வாங்கினேன். இன்னும் பெரிய மீன் தொட்டிலாம் இருக்குது. பட் இது கொஞ்சம் மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு மீன் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக மீனுக்கு ஃபுட்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.